ஜூன் 17 காவல்துறை ஒரு நீதிமன்ற தீர்ப்பை உறுதியாக நாங்கள் நிறைவேற்றியே தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கி பரபரப்பாக நீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்றுறாங்க. என்ன தீர்ப்பு அது அப்படின்னா, மதுரை உயர்நீதிமன்ற கிளை தான் அந்த தீர்ப்பை தருது. ஏன் நான் மதுரை உயர்நீதிமன்றம் நான் குறிப்பிட்டு சொல்கிறேங்கிறதுக்கு பின்னாடி வரேன். கடந்த 100 நாட்களுக்கு மேலே மானாமதுரையில் காவல்துறையால் அடித்து படுகொலை செய்யப்பட்ட ஆகாஷோட உடல் அவங்க குடும்பத்தினரால் பெறப்படாமல் போராட்டத்தின் காரணமாக மருத்துவமனையிலே இருக்குது. அந்த உடல் 100 நாட்களை கடந்து இது அரசுக்கு நெருக்கடி ஆகிக்கிட்டே இருக்க உடனே நீதிமன்றத்தை நாடுறாங்க. அரசாங்கம் எப்பெல்லாம் அதுக்கு நெருக்கடி வருதோ, அரசியலாக மக்கள் போராட்டங்களை எதிர்கொள்ளணுமோ அப்போல்லாம் நீதிமன்றத்தை காரணம் காட்டிடும். மக்கள் வாழ்வாதாரத்துக்காக ஏதாவது அரசு நிலங்களை ஆக்கிரமிச்சிருந்தா, ஆற்று புறம்போக்குகளில் ஓரமாக குடிசை போட்டு வாழ்ந்திருந்தா, வீடு கட்டி வாழ்ந்திருந்தா நீதிமன்ற தீர்ப்பை காரணம் காட்டி அப்புறப்படுத்துவாங்க. அப்புறப்படுத்திட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நாங்கள் பெருசாக சாலை போட்டு தரோம், பெரிய மால் வரப்போகுது, பூங்கா கட்டித்தரோம் அப்படிம்பாங்க. பூங்கா கட்டி என்ன பண்ண போகிற, அங்கே வாழ்கிற அடிப்படை வாழ்வாதாரம் மக்கள் வசிக்கிற வீடு இல்லை, அவன் வாழ்கிறத தூக்கி தூர போட்டுட்டு எனக்கு வீடு கட்டி தரணுமா அப்படின்னு நம்ம கேள்வி எழுப்போம். அப்படி அது போய்கிட்டே இருக்கும். நம்ம போனால் அதில் போயிடும். அந்த மாதிரி அரசுக்கு நெருக்கடி வரும்போது இப்படி நீதிமன்றத்தை காரணம் காட்டி நீதிமன்றமும் சரியாக அரசுக்கு சாதகமான தீர்ப்பு கொடுக்கும். அதே அந்த மாதிரியான இக்கட்டான சூழலில், அதாவது காவல்துறைக்கு இக்கட்டான சூழல். அப்படி ஆகாஷோட உடலை ஒரு தேதி சொல்லி அதாவது 17ஆம் தேதி சொல்லி அன்றைக்கி 5 மணிக்குள்ளே நீங்கள் உடலை பெற்றுக்கொள்ளலைன்னா காவல்துறையை அடக்கம் செய்யும் அப்படின்னு உத்தரவு போட்டுறாங்க நீதிபதிகள், மாண்புமிகு நீதிபதிகள். போராட்டத்தில் தங்களோட கோரிக்கை நிறைவேறணும்னு உறுதியாக இருந்த பெற்றோர் உடலை பெற்றுக்கொள்ளலை. உடனே காவல்துறை உடலை எரிக்கிற ஏற்பாட்டில் தீவிரமாக இறங்குறாங்க. பெற்றோர்கள் மன்றாடி பார்க்குறாங்க. பெற்றோர்களை கைது செஞ்சுட்டு அவங்க வேலையை அவங்க முடிச்சிட்டாங்க, சிறப்பாக செஞ்சு முடிச்சிட்டாங்க. பெற்றோர்கள் அப்படி என்ன கோரிக்கை வச்சாங்க? ஏன் 100 நாட்களை கடந்து உடல் வாங்கப்படாமல் இருந்துச்சுன்னா, சில இழப்பீடு அதெல்லாம் தாண்டி பாதிப்பை ஏற்படுத்தின படுகொலை செஞ்ச காவல்துறையை சார்ந்த நபர்களை கைது செய்யணும், எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட கோரிக்கையாக இருந்துச்சு. ஒரு ஊகத்தின் அடிப்படையில் கைது செஞ்சுருவாங்களா? நீங்கள் போகிற போக்கில் பெற்றோர் உங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறவங்களை கை காட்டினா கைது செஞ்சுருவாங்களான்னா இல்லை. மரணமடைவதற்கு முன்னாடி ஆகாஷே கொடுத்த வாக்கு மூலம், அரசே ரெக்கார்ட் செய்த வாக்கு மூலம், நீதிமன்றத்தில் கொடுத்த வாக்கு மூலம் தன்னை காவல்துறை அதிகாரிகள் இப்படியெல்லாம் ஈரசாக்கு போட்டு கோணிப்பையை போட்டு காலில் சுற்றி இரும்பு ராடால் அடித்து காலை உடைச்சாங்க, இந்த மாதிரி உள்காயம் ஏற்படுற அளவுக்கு அடித்தாங்க, இப்படியெல்லாம் அடித்ததன் ஏற்பட்ட விளைவாக இவ்வளோ காயங்கள் ஏற்பட்டிருக்குன்னு எல்லாத்தையும் வாக்கு மூலமாக ஆகாஷே கொடுத்துருக்காரு. அதன் காரணமாக அவர் மரணம் பண்ணுறார். அதற்கு காரணமான காவல்துறை அதிகாரிகளை கைது செய்யுங்கிறது நியாயமான கோரிக்கை தானே. தப்பு பண்ணால், கொலை செஞ்சவனை எஃப்ஐஆர் போட்டு கைது பண்ணுன்னு தானே. அவன் எந்த சட்டம் மாட்டிக்கிட்டா இருந்தா என்ன, யாராக இருந்தா என்ன, அவன் கொலைகாரன் தானே. கொலைகாரனை கைது செய்யன்னு ஒரு சாதாரண இந்த நாட்டோட குடிமகன், ஒரு குடும்பம் இழப்பை ஒரு குடும்பத்தில் பாதிப்பு ஏற்பட்டதுன்னே என்ன நம்ம ஆவேசத்தில் சொல்லுவோம்? ஏதாவது ஒரு பாலியல் வன்கொடுமை ஏற்பட்ட உடனே என்ன நம்ம ஆவேசத்தில் சொல்லுவோம்? இன்ன வரைக்கும் பாலியல் வன்கொடுமைக்கு மட்டும்தான் அந்த ஆவேசம் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் ஆண்ட பரம்பரையிலேருந்து பாலியல் வன்கொடுமை ஏதாவது நடந்துட்டால் மட்டும்தான் அந்த ஆவேசம் வரும் நமக்கெல்லாம். உடனே அவனை தூக்கில் போடுங்க. நம்ம சௌமியா மேடம் கூட திடீர்னு இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் 10 நாளில் தண்டனை கொடுக்கணுங்க, 15 நாளில் தண்டனை கொடுக்கணுங்க அப்படின்னு. ஆனால் நம்ம சௌமியா மேடம், நம்ம அன்புமணி சார் ஆகாஷ் மரணத்துக்கெல்லாம் குரல் கொடுப்பாங்களா? ஒரு தலித்த முதலமைச்சராக கூட ஆக்கிடுவாங்க. சௌமியாவும் அன்புமணி சாரும் சேர்ந்துக்கிட்டு ஒரு தலித்த முதலமைச்சராக கூட ஆக்கிடுவாங்க. ஆனால் ஒரு தலித் அடித்து கொள்ளப்பட்டால் வாய் திறக்க மாட்டார்கள். இப்படி இந்த தமிழ்நாட்டோட குடும்பம் இந்த அரசமைப்புக்குட்பட்ட நீதி பரிபாலனை கிட்ட நியாயம் கேட்டாங்க. நியாயம் கொடுக்க முடியாது. அப்படியே நியாயம் கொடுக்காமே உன் மகனோட உடலை கொண்டு போய் புதைச்சிக்க, எரிச்சிக்க, என்ன வேணால் பண்ணிக்க, போராடுற வேலையெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு அரசாங்கம், அரசு எந்திரம் பணிவன்போடு கேட்டுக்கொள்ள, ரொம்ப திமிரோடு அந்த குடும்பம் மறுக்க, ரொம்ப பண்போடு காவல்துறை எடுத்துகிட்டு போய் எரிச்சிட்டாங்க. அஜித்குமார் கொலை வழக்கு இந்நாள் முதலமைச்சர் கொந்தளிச்சார்.
வெளியவே வராத முதலமைச்சர், பேசவே பேசாத இன்றைய முதலமைச்சர் வந்து கொந்தளிச்சார். அன்றைய முதலமைச்சரும் சாரி கேட்டார். இன்றைக்கி அன்றைய முதலமைச்சரும் ஆகாஷோட படுகொலைக்கு நீதி கிடைக்காமல் இருக்கிறதுக்கு அமைதியாக இருந்தார். அன்னைக்கு முதலமைச்சராக இருக்கும்போதும் அமைதியாக இருந்தார், இன்றைக்கி எதிர்க்கட்சியாக இருக்கும்போதும் அமைதியாக இருக்காங்க. இன்றைய முதலமைச்சர் அன்னைக்கு அஜித்குமாருக்கு பொங்குனவர் இன்றைய முதலமைச்சர் ஆனது பிறகு இதை பற்றி அப்படியா அப்படி அவர் கேட்டால் அப்படி தான் சொல்லுவார்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு சம்பவம் நடக்குதா, சரி பார்த்து பண்ணுறேன் அப்படின்னு ஏதாவது சொல்லலாம் ஒரு வேளை. இப்படித்தான் இரண்டாம் தர குடிமக்களாக, அது வெறும் வார்த்தையில் அந்த உணர்வை கடத்த முடியுமான்னு தெரியல. இரண்டாம் தர குடிமக்கள் அப்படிங்கிறது வந்து உனக்கெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டால் ஒரு பொருட்டே இல்லை எனக்கு அப்படின்னு தலித் மக்களை அரசு இயந்திரம், ஆட்சியாளர்கள் யாராக இருந்தாலும் அப்படித்தான் அணுகுகிறார்கள். மாற்றமெல்லாம் வந்து எல்லாமே வந்து தலித் மக்களை தவிர்த்து நடக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களுக்குள்ள எந்த மாற்றத்தையும் எந்த அரசும் ஆட்சியாளர்களும் ஏற்கனவே இருக்கிற இத்து போன சிஸ்டமும் கொடுத்த மாதிரி தெரியல. இது குறித்து நான் இன்னும் பெருசாக பேச விரும்பலை. தோழர் திருமுருகன் காந்தி, மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் தோழர் திருமுருகன் காந்தி ரொம்ப காட்டமாக ஒரு தன்னோட எக்ஸ் பக்கத்தில் வந்து ஒரு நீண்ட அறிக்கை எழுதியிருந்தார். அதுவே போதும்னு நான் நினைக்கிறேன். காவல்துறையால் அடித்து கொலை செய்யப்பட்ட இளைஞனுக்காக நீதியை அரசாங்கத்தின் அனைத்து துறைகளும் வெட்கமின்றி மறுத்துள்ளன. அதிகார வர்க்கம் எனது மக்களை அடித்து கொலை செய்யலாம் எனும் துணிச்சல் கொண்ட பயங்கரவாத கட்டமைப்பாக மாறுகிறதா எனும் கேள்வியை மதுரை உயர்நீதிமன்றத்தால் மறுக்க இயலுமா? மதுரை உயர்நீதிமன்றம் கவனம் கொள்ளுங்க. தாவேக அரசும் முதலமைச்சரும் அஜித்குமார் அதிகார வர்க்க வன்முறையால் கொல்லப்பட்ட போது பேசியவர்கள் தற்போது ஆகாஷ் படுகொலைக்கு நீதி வழங்க தவிர்ப்பது ஏன்? ஒரு இளைஞன் காவல்துறையால் சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்படுகிறான். அவரது கொலைக்கு காரணமான காவல்துறை சார்ந்த எவரும் வழக்கில் இணைக்கப்படவில்லை. குற்றவாளிகளின் பெயரை இணைக்கச் சொல்லி 100 நாட்களாக அக்குடும்பமும் சமூக செயற்பாட்டாளர்களும் போராடுகின்றனர். திமுக ஆட்சியில் ஆரம்பித்த போராட்டம் தாவேக ஆட்சியிலும் தொடர்ந்தது. திமுக, தாவேக, அதிமுக என எந்த கட்சியும் நீதிக்காக குரல் கொடுக்கவில்லை. சாமானியனுக்கு நியாயம் கேட்க நாதி இல்லை. அஜித்குமார், ஜெயராஜ், பென்னிக்ஸ் ஆகியோருக்கு கிடைத்த குறைந்தபட்ச கவனம், நடவடிக்கை கூட ஆகாஷுக்கு கிடைக்காத காரணம் என்ன? பட்டியல் சமூகம் என்றால் நீதியும் ஆதரவும் கண்மூடி மௌனம் காக்குமா? இது நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியது. விழுந்தாலும் எழுந்தாலும் செத்தாலும் அடித்தாலும் கொன்னாலும் எந்த சாதின்னு பார்த்து தான் இந்த சமூகம் வந்து தன்னோட எதிர்வினையை வந்து காட்டுது. தன்னோட ரியாக்ஷனை பதில் சொல்லணுமா சொல்லக்கூடாதா, அழணுமா அழக்கூடாதா, பரிதாபப்படணுமா படக்கூடாதா, இப்படிங்கிற எல்லாமுமே வந்து பின்னாடி சர்நேம் இருக்குல்ல, அந்த சாதி பேரை தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து மக்கள் வந்து இல்லை அதிகாரம் வந்து அரசியல்வாதிகள் வந்து எதிர்வினை ஆற்ற தொடங்குறாங்க. அஜித்குமாருக்கு எதிர்வினை ஆற்றினாங்க. ஆகாஷ் யாருன்னு கூட இந்த தமிழ்நாட்டுக்கு போய் சேரலை அப்படின்னு தான் நம்ம கருதுகிறோம். காரணம், அவர் பட்டியல் பிரிவை சார்ந்தவராலா அப்படிங்கிற கேள்வியை ஓப்பனாக வந்து தோழர் திருமுருகன் வைக்கிறார். பட்டியல் சமூகம் என்றால் நீதியும் ஆதரவும் கண்மூடி மௌனம் காக்குமா? அஜித்குமார் வீட்டுக்கு சென்றார் இன்றைய மாண்புமிகு முதலமைச்சர். அன்றைய திமுக அரசு கேள்விக்குட்படுத்தப்பட்டது. அனைவரும் அணிவகுத்து சென்றார்கள். இன்றைக்கு அரசியல் செய்யக்கூட எந்த தலைவரும் ஆகாஷ் வீட்டிற்கு செல்லவில்லை. நம்ம முன்னாடியே சொன்னோம்ல, எல்லாருமே போனாங்க. பாமக சார்பிலிருந்தும் போனாங்க. இன்றைக்கி சார்பாக கூட யாருமே போய் பார்க்கலையே. ஒரு அரச பயங்கரவாதம் நடக்குதுல்ல. இங்கே பிரச்சனை எல்லாமே வந்து நம்ம ரொம்ப நல்லா கவனிச்சிங்கன்னா, ஆளுங்கட்சி அரசை காப்பாற்றிக்க அரசுக்கு எதிராக வந்து கருத்துக்கள் வந்துடக்கூடாதுன்னு அமைதியாக இருக்குங்கிறதெல்லாம் தாண்டி எதிர்கட்சிகள் கூட இந்த மாதிரியான அடிப்படை பிரச்சனைகளில் எப்போவுமே வாய் திறக்கிறதில்ல அப்படிங்கிறத கவனம் கொள்ளுங்கள். சரி, திமுக இந்த பிரச்சனையில் ஏற்கனவே இன்வால்வ் ஆகிருக்கு, அது வாய் திறந்தால் நீயும் தானே பண்ண அப்படின்னு கேள்வி வந்துடும் அப்படிங்கிறதுனால அமைதியாக இருந்தாலும் பாமகவுக்கு என்ன குறை? பேசலாம்ல. இன்னும் பிற எதிர்க்கு அதிமுகவுக்கு என்ன குறை? அவங்களுக்கு ஜெயராஜ் பென்னிக்ஸ் கேஸுக்கு குற்றச்சாட்டிடுவாங்க. மொத்தத்தில் நாங்கள் இந்த மாதிரி மாறி மாறி எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்போம். அதனால் அதை சொன்னால் இவங்க எங்களை கேள்வி கேட்பாங்க, நாங்கள் சொன்னால் அவங்கள கேள்வி கேட்போம், எல்லாருமே அமைதியாக இருந்துடுறோன்னு இருந்துடுறாங்க. சரி, பெரிய ஆளுங்கட்சி தான் இப்படி இருக்குது அப்படின்னா, நாங்கள் மக்களுக்காக ஆள துடிக்கிற கட்சின்னு சொல்லிக்கிற எந்த கட்சியும் கூட பேசுகிறதில்ல. பாமக பேசுகிறதில்ல.
சீமான் வந்து நான் தான் மாற்று அரிசி கப்பல்லாம் பேசக்கூடிய வாய்சவடால் வீரன் வந்து எந்த சாதியால் ஒடுக்குமுறை நடக்கிற இடத்துக்கும் போகிறதே கிடையாது. எந்த தீண்டாமைகளையும் கேள்விக்குள்ளாக்குவதே கிடையாது. எந்த ஆணவ படுகொலைக்கும் ஆர்ப்பாட்டம் கூட நடத்துறது கிடையாது. மக்கள் ஓரளவுக்கு தெளிஞ்சிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இவங்களோட ட்ராமாக்கெல்லாம் பதிலடி தான் இந்த தேர்தலோட முடிவாக இருக்கும். தேர்தலை கடந்து நாம் இதுக்கெல்லாம் நிற்க வேண்டியதாக இருக்குது. உடனே நீங்கள் கேட்கலாம், நீ ஆதரிக்கிற விசிகா கூட தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்குது. நான் ஆதரிக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கலாம், என் குடும்பத்திலே கூட யாராவது ஒருத்தர் அதிகாரத்தில் இருக்கலாம். அதுக்காக நம்ம கேள்வி கேட்குற உரிமையை, கேள்வி எழுப்புதல் அப்படிங்கிற பண்பை, போராட்டத்தை, போர் குணத்தை ஒருபோதும் கைவிட முடியாது. அதிகாரத்தில் யார் இருந்தாலும் கேள்வி எழுப்புவது தான் நம் தார்மீக கடமை. மக்கள் பக்கம் நிற்பது தான் நம் தார்மீக கடமை. யார் இருந்தால் என்ன, அதுக்கு நாம் சமரசம் செஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லையே. ஒரு அரசாக அவங்க இயங்கும்போது அவங்களுக்குள்ள சமரசங்கள் இருக்கலாம். அரசை காப்பாற்ற, அரசுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. பத்திரிகையாளராகிய நமக்கு வந்து அந்த சமரசங்கள் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது என் குடும்பத்திலே யாராவது ஒருத்தர் அதிகாரத்தில் இருந்தாலும் கூட. இப்படி ஆளுங்கட்சி எதிர்கட்சி வந்து யாராக இருந்தாலும், எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் தொடர்ந்து எதிர்கட்சியாக மே 17 இயக்கம் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து எந்த அரசாங்கத்தில் மக்களுக்கு எதிரான வன்முறைகள் நடந்தாலும், மக்களுக்கு எதிரான செயல் திட்டங்கள் நடந்தாலும் அதை துணிந்து களத்தில் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு இயக்கமாக மே 17 இயக்கம் இருக்குது. அதுபோலத்தான் இதையும் கேள்வி எழுப்பியிருக்காங்க. பட்டியல் சமூகம் என்றால் நீதியும் ஆதரவும் கண்மூடி மௌனம் காக்குமா? அஜித்குமார் வீட்டுக்கு சென்றார் இன்றைய மாண்புமிகு முதலமைச்சர். அன்றைய திமுக அரசு கேள்விக்குட்படுத்தப்பட்டது. அனைவரும் அணிவகுத்து சென்றார்கள். இன்றைக்கு அரசியல் செய்யக்கூட எந்த தலைவரும் ஆகாஷ் வீட்டிற்கு செல்லவில்லை. ஏன்? அவர் பட்டியல் சமூகம் என்பதாலா? காவல்துறையால் கொலையுண்ட அஜித்குமாரும் ஆகாஷுக்கும் வேறுபாடு என்ன? சாதிதானே. 2 பேரும் காவல்துறையால் படுகொலை செய்யப்பட்டவங்க தான். அஜித்குமாரும் காவல்துறைங்கிற பயங்கரவாத கும்பலால் படுகொலை செய்யப்பட்டவர் தான். ஆகாஷும் காவல்துறையால் அடித்து படுகொலை செய்யப்பட்டவர் தான். ஏன் அஜித்குமார் பேசுபொருள் ஆனார்? ஏன் ஆகாஷ் பேசுபொருள் ஆகலை? ஒரு நீதி செத்து போனால் நீதி கொடுக்கறதுல கூடவா சாதி? நீதி கிடைக்கிறதுல தான் சாதின்னா அவங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கறதுல கூடவா சாதி? அஜித்குமாருக்கும் ஆகாஷுக்கும் வேறுபாடு என்ன? சாதி தானே. திமுக அரசு தராத நீதியை தாவேகா அரசால் ஏன் தர இயலவில்லை? காவல்துறையை கண்டு இருவரும் அஞ்சுகிறார்களா, அல்லது பட்டியல் சமூகத்தின் மீதான ஒவ்வாமையா? நீதிமன்றத்தில் நடத்தப்பட்ட வழக்கில் நீதியை கொன்று புதைத்திருக்கிறார்கள். பாதிக்கப்பட்டவரின் பக்கம் நின்றும் அதிகார வர்க்கத்தால் வஞ்சிக்கப்பட்ட சாமானிய தலித் குடும்பத்தின் பக்கம் நின்று வழக்கை அணுக விரும்பாத நீதிமன்றமாக மதுரை உயர்நீதிமன்றம் தீர்ப்பை கொடுத்திருப்பது என்பது திருப்பரங்குன்றம் தீப வழக்கில் கொடுக்கப்பட்ட அநீதியான தீர்ப்பை விட மிக மோசமான அரச பயங்கரவாதத்தினை ஆதரிக்கும் அதிர்ச்சிகரமான தீர்ப்பு. காவல்துறையினரால் நடத்தப்படும் வன்முறைக்கு நீதிமன்றமும் தாவேகா திமுக ஆட்சியாளர்களும் அதிகார வர்க்கமும் கொடுத்திருக்கும் தீர்வு என்பது கொலை செய்த அதே காவல்துறையால் கொலையான அப்பாவியின் உடலை வலிந்து கைப்பற்றி பெற்றோர் அனுமதி இல்லாமல் இறுதிக் கடன் செய்ய சொல்வது. என்னே ஒரு நீதி, என்னே ஒரு சனநாயகம். இதை கல்வெட்டாக எழுதி மதுரை உயர்நீதிமன்றத்தின் வாசலிலும், கலெக்டர் அலுவலக வாசலிலும், முதலமைச்சர் அலுவலக வாசலிலும், சட்டமன்ற வாசலிலும் நட்டு வைத்து கொள்ளுங்கள். உங்கள் யோகியதை உலகம் மெச்சட்டும். ஆகாஷின் பெற்றோர்களின் ஆற்றாமை உங்களை எல்லாம் வாழ்வாங்கு வாழ்த்தட்டும். அல்லற்பட்டு ஆற்றாத அழுத கண்ணீரோடு செல்வத்தை தேய்க்கும் படை. குறள் எண் 555 என கொடுங்கோன்மை அதிகாரத்தில் வள்ளுவர் எழுதிய குறளை அனைத்து அரசு அலுவலகத்திலும் எழுதி மாட்டிடுங்கள். குறிப்பாக நீதிமன்ற நீதிபதிகளின் முதுகுக்கு பின்னால் அல்ல, அவர்கள் கண்ணுக்கு தெரியும்படி மாட்டுங்கள் அப்படின்னு கைது செஞ்சதா செய்தி வந்துச்சு. அவங்க குடும்பத்தை கைது செஞ்சதா செய்தி வந்துச்சு. அதுக்கு தொடர்ச்சியாக அதை எழுதியிருக்கார். ஏன் எங்கள் மகனோட உடலை எங்கள் அனுமதி இல்லாமல் தகனம் பண்ணுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்க போன பெற்றோர்களை கைது செஞ்சுட்டாங்க காவல்துறை. அது செய்தியாக வருது. அதுக்கான பதிவு போட்டிருக்காரு. ஏன் சார் கைது செய்கிறதோடு நிறுத்திடுறீங்க? ஆகாஷை போல அவனது பெற்றோரையும் அடித்து துவைத்தால் தானே உங்கள் காவல்துறைக்கு பெருமை. பல பதக்கம் வாங்கலாம்.
ஸ்டெர்லைட்டில் ஸ்டோலினை கொலை செய்த அதிகாரிக்கு பதவி உயர்வு கொடுத்ததைப் போல உங்களுக்கும் பதவி உயர்வு கிடைக்கலாம். அப்பாவிகளை கொலை செய்தால் உங்களை காப்பாற்ற அதிகாரமிக்க கட்சிகளும் முன்னாள் இந்நாள் முதல்வர்கள் உள்ளார்கள். அவர்களது கட்சிகள் உள்ளன. கலெக்டர் இருக்கிறார், உயர் அதிகாரிகள் உள்ளனர். இருக்கவே இருக்கிறது நீதிமன்றமும் நீதியரசர்களும். இத்தனை பேர் உங்களை காப்பாற்றுவதே தமது தலையாய கடமையாக வைத்திருக்கும் போது எத்தனை பேரை வேண்டுமானாலும் காவலர்கள் அடித்து கொள்ளலாம் தானே? இதுதானே இந்திய ஜனநாயகம். நீதிமன்றம் 100 நாட்களாக மிக்சர் சாப்பிட்டு கொண்டிருந்ததே எதனால் என சிலர் கேட்கலாம். தீப பிரச்சனையை விடவா ஆகாஷ் படுகொலை முக்கியமானது என மதுரை நீதிமன்றம் நினைப்பது அவர்களுக்கு தெரியாது போல. திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றாமல் போனால் 3ஆம் உலகப் போர் மூண்டுவிடும் என்பதால் தானே நீதியரசர் அந்த மலை மீது ஏறி ஆய்வு செய்து தீர்ப்பு கொடுத்து இன்றளவும் அதற்காக போராடுகிறார். 3ஆம் உலகப் போரை நிறுத்தும் பணியில் இருக்கும் நீதிமன்றம் ஆகாஷுக்காக ஏன் வேலை செய்ய வேண்டும் என கேட்பார்கள் அல்லவா? இதுவும் நியாயம்தானே. ஆகாஷுக்கு நீதி கொடுத்தால் தீப பிரச்சனை தீர்ந்து விடுமா? எது முக்கியமென கணம் கோட்டார் அவர்களுக்கு தெரியாதா? இந்த லட்சணத்தில் ஆட்சி, அதிகாரம், நீதிமன்றங்கள் இருக்கின்றன. இவர்களும் இவர்களது வெங்காய ஜனநாயகமும் இந்த நபர்களுக்காக நாம் வரிகட்டி சம்பளம் கொடுத்து வேலைக்கு வைக்க வேண்டி இருக்கிறது. நினைவில் கொள்ளுங்கள், ஸ்னோலினை காவல்துறை சுட்டு படுகொலை செய்ததை நல்லா இதை கவனிங்க. நினைவில் கொள்ளுங்கள், ஸ்னோலினை காவல்துறை சுட்டு படுகொலை செய்ததை ஜெயக்குமார் பென்னிக்ஸ் அறிந்திருக்கலாம். இந்த இருவரும் காவலர்களால் படுகொலை செய்யப்பட்டதை அஜித்குமார் அறிந்திருக்கலாம். காவலர்களால் அஜித்குமார் படுகொலை செய்யப்பட்டதை ஆகாஷ் அறிந்திருக்கலாம். ஆகாஷ் படுகொலை செய்யப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். இவர்களுக்கு அடுத்து நம்மில் யார் என்பது மட்டும்தான் நாம் அறியாதது. ரொம்ப இதுதான் இப்போ நடந்துட்டுருக்கு. நான் திரும்ப கூட ரிப்பீட் பண்ணுற பாருங்க. நினைவில் கொள்ளுங்கள், ஸ்னோலினை காவல்துறை சுட்டு படுகொலை செய்ததை ஜெயக்குமார் பென்னிக்ஸ், எடப்பாடி ஆட்சியில் ஜெயக்குமார் பென்னிக்ஸை காவல்துறை அடித்து படுகொலை செஞ்சாங்கல்ல, அது. ஸ்னோலினை காவல்துறை சுட்டு படுகொலை செய்ததை ஜெயக்குமார் பென்னிக்ஸ் அறிந்திருக்கலாம். இந்த இருவரும் காவலர்களால் படுகொலை செய்யப்பட்டதை அஜித்குமார் அறிந்திருக்கலாம். அஜித்குமார் காவலர்களால் அடித்து படுகொலை செய்யப்பட்டதை ஆகாஷ் அறிந்திருக்கலாம். ஆகாஷ் படுகொலை செய்யப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். இவர்களுக்கு அடுத்து நம்மில் யார் என்பது மட்டும்தான் நாம் அறியாதது. இது அடுத்த வீட்டில் நடப்பதால் நாளை நமக்கும் நடக்காது என்பது அர்த்தமல்ல. இது அடுத்த வீட்டில் நடப்பதால் நாளை நமக்கும் நடக்காது என்பது அர்த்தமல்ல. இப்படியா இதை எதிர்த்து தோழர் திருமுருகன் பதிவு போட்டிருக்காரு. ஏன் நான் மதுரை உயர்நீதிமன்றம்னு குறிப்பிட்டு சொன்னேன், தோழர் திருமுருகனும் சொல்லியிருக்காருன்னா, மதுரையில் தீபத்தூணில் தீபம் ஏற்றணும் அப்படின்னு ஏற்கனவே ஏற்றிக்கிட்டு இருக்கிற இடத்த விட்டுட்டு தர்காவுக்கு பக்கத்தில் ஏற்றணும் அப்படின்னு நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் கடும் முயற்சி எடுக்கிறாரு. அது அவர் என்னமோ ஒரு சத்தியாகிரக போராட்டம்னே நினச்சிட்டாரு, இல்லை ஒரு சுதந்திர போராட்டமே அவர் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டார். நீதிபதியாக இருந்தாலும் நம்ம போராட்டத்துக்கு களத்துக்கு வருவோம் அப்படின்னு நினச்சி அவர் பாட்டுக்கு களத்துக்கு போகிறது என்ன, ஆய்வு பண்ணுறது என்ன, மலை மேலே ஏறுறது என்ன, நான் ஆய்வு பண்ணிட்டேன்னு தீர்ப்பு கொடுக்கறது என்னன்னு இப்படி பல விஷயம் நடந்துச்சு. அதைத்தான் கேள்வி எழுப்பியிருந்தார் தோழர் திருமுருகன் காந்தி. தீபத்தூணில் தீபம் ஏற்றுறது நின்று போச்சு, ஏற்றிட்டா 3ஆம் உலகப் போர் நிறுத்திடுவீங்களா? அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதிபதி மலை மீது ஏறி ஆய்வு செய்கிற நீங்கள் 100 நாளை கடந்து போராடிக்கிட்டு இருக்கிற அந்த குடும்பத்துக்கு நேரில் போய் ஆய்வு செஞ்சு விவரத்தை கேட்டறிஞ்சு என்னங்கிறத ஆய்வு செஞ்சு தீர்ப்பு கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்குறார். எங்களுக்காக தான சிஸ்டம், எங்களுக்காக தான கட்டமைப்பு, எங்களுக்காக தான அரசியல், அரசமைப்பு, நீதிமன்றம், காவல்துறை எல்லாமே எங்களுக்காக தானே, எங்ககிட்ட இருந்தானே சம்பளம். தீபத்தூணுக்கு மலை ஏறுறீங்க, செத்து போனவன் வீட்டுக்கு போக மாட்டீங்களான்னு கேட்குறேன். இந்த லட்சணத்தில் தான் அரசு எந்திரம் இருக்குது. மாற்றம் அப்படிங்கிறது எங்கே ஏற்படணும் அப்படிங்கிறத கருத்தில் கொள்ளுங்கள். திமுக ஆட்சி இருந்தப்போ அஜித் படுகொலை செய்யப்பட்டார். திமுக ஆட்சியில் இருக்கும்போதே தான் ஆகாஷ் அடித்து படுகொலை செய்யப்பட்டார். மாற்றம் நிகழ்ந்துருச்சு. நாமெல்லாம் எதிர்பார்த்த மாற்றம் நிகழ்ந்துருச்சு. ஆட்சி மாறிடுச்சு. அதுக்கு நீதி கிடச்சிருக்கணும்ல. 100 நாளை கடந்து போராடிக்கிட்டு இருக்காங்கல்ல. ஆனால் காவல்துறையாகவே இருக்குது, நீதிமன்றம் அதே நீதிமன்றமாகவே இருக்குது. நீதி மட்டும் சாமானியர்களுக்கு இல்லை. இளைஞர்கள் சிந்திக்க வேண்டிய காலம் இது. இளைஞர்கள் அரசியலில் தீவிரமாக ஈடுபட, வெறும் வாக்கு அரசியல் கிடையாது, அதை தாண்டின
இந்த சிஸ்டமை புரிஞ்சிக்க வேண்டிய கொள்கை பாதையில் கொள்கைன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு வேளை போர் அடிக்கலாம். இந்த சிஸ்டமை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள். அரசு எந்திரமை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள். ஆட்சிகள் மாறுது, ஏன் இந்த மாதிரியான நீதி கிடைக்கல? இன்றைக்கி கட்சிகள் போராடாமல் போகலாம். மக்களுக்கு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. கவனமாக இருங்க.